யாழில் 26 வயது இளைஞன் நீண்ட காலம் அரங்கேற்றிய தகாத செயல், போலீசார் வலைவீச்சு. அவர்கள் சவப்பெட்டியில் தான் திரும்புவார்கள், ஈரானை சுற்றி வளைக்கும் அமெரிக்காவின் பெரும் படைக்கு பறந்த எச்சரிக்கை. இலங்கையில் ஜன்னல்களை திறந்து வைப்போருக்கு வெளியான எச்சரிக்கை, மக்களே அவதானம். பகல் நேரத்தில் நடந்த பயங்கரம், ஐஸ்கிரீம் வியாபாரியின் தலையை துண்டித்து வீட்டுக்கு கொண்டு சென்ற நபர். காதலுக்காக மில்க் ஷேக்கில் விஷம் கலந்து தந்தையை கொன்ற மகள், உறவு முறிந்ததால் காட்டிக் கொடுத்த காதலன். யாழில் இருந்து புறப்பட்ட கடற்படை அதிகாரிகளின் இழிசெயல், அதிரடியாக கைது. கொக்குத்தொடுவாயில் அத்துமீறிய உப்பளம் நடவடிக்கை எடுக்குமாறு மகாவலி பணிப்பாளர் நாயகத்துக்கு பிரதமர் அலுவலகம் வலியுறுத்து. லீசிங் கட்டவில்லை என்று கூறி போலீசார் கொடுமைப்படுத்தினர், குடும்ப பெண் குற்றச்சாட்டு. ஹோர்முஸை கடக்க 20 பாகிஸ்தான் கப்பல்களுக்கு அனுமதி வழங்கியது ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போதைப் பொருளை கடத்தி வந்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளைஞன் அந்த பகுதியில் நீண்ட காலம் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் குறித்த இளைஞனை போலீசார் நேற்று கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞனிடமிருந்து ஒரு தொகை போதைப்பொருள் மீட்கப்பட்டதோடு இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பளை பகுதியில் உள்ள போதை வியாபாரி ஒருவரிடம் போதைப் பொருளை வாங்கி வந்து வடமராட்சி பகுதியில் விற்பனை செய்வதாக கூறினார். அதன் அடிப்படையில் பழையைச் சேர்ந்த போதை வியாபாரியை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அங்கு அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்தி வரும் ஆபரேஷன் எபிக் பியூரி தொடங்கி ஒரு மாதம் நிறைவடைந்துள்ளது. பதிலுக்கு இஸ்ரேல், மத்திய கிழக்கு அமெரிக்க நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. உலகின் எண்ணெய் தேவைக்காக கழித்து நிரம்பாக விளங்கும் கார்முஸ் யலசந்தி அணுக்களை துண்டித்து ஈரான் உலக நாடுகளை எண்ணெய் நெருக்கடியில் தள்ளியுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் தாக்குதலுக்குள்ளாகி வருகின்றன. நேற்று சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் படைத்தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் படுகாயமடைந்தனர். இதற்கு முன்னர் ஈரானின் பல்வேறு தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நாட்டில் தற்பொழுது நிலவி வரும் கடுமையான வெப்பமான காலநிலையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படக்கூடிய திருட்டு சம்பவங்களை தடுக்க வீட்டுரிமையாளர்கள் அதிக விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை போலீஸ் பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. வெப்பநிலை அதிகரித்து வருவதால் பல குடியிருப்பாளர்கள் காற்றோட்டத்துக்காக இரவில் ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து வைத்து உறங்கும் பழக்கத்தை கொண்டுள்ளனர். இத்தகைய செயற்பாடுகள் குற்றவாளிகளுக்கு திருட்டு சம்பவங்களை செய்வதற்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கும் என போலீசார் எச்சரித்தனர். தமது வசதிக்காக வீட்டின் பாதுகாப்பை புறக்கணிக்க கூடாது என்று வலியுறுத்திய காவல்துறையினர் திருட்டின் அபாயத்தை குறைப்பதற்காக நடைமுறைகளை பின்பற்றுமாறும் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைதாகினர். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி கணையமுள்ள போலீஸ் பிரிவில் 4 கிலோகிராம் 423 கிராம் கொக்கைன் மற்றும் 3450 போதை மாத்திரைகளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார். கடத்தலுக்கு குறித்த பெண்ணின் கணவர் மற்றும் மகன் ஆகியோர் உடந்தையாக இருந்துள்ளமை தெரிய வந்தது. சந்தேக நபர்கள் இருவரும் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கடந்த 24ஆம் தேதி இந்திய பாதுகாப்பு பிரிவால் அங்கு கைது செய்யப்பட்டனர். குறித்த நபர்கள் இந்திய அதிகாரிகளால் நேற்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டனர். இதன்போது கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இலங்கை செய்திகள். சந்தேக நபர்கள் கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்த 23 மற்றும் 57 வயதுகள் என்று அடையாளம் காணப்பட்டனர். அந்த வகையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பராபங்கி மாவட்டத்தில் பகல் நேரத்தில் இடம்பெற்ற கொடூர கொலை சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பராபங்கியைச் சேர்ந்த பப்ளு என்ற 25 வயதுடைய ஐஸ்கிரீம் வியாபாரி தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். ஐஸ்கிரீம் விற்பனை மற்றும் கூலி வேலைகள் மூலம் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்த அவர் நேற்று வியாபாரத்துக்காக பர்சாவால் என்ற கிராமத்துக்கு சென்றிருந்தார். அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்ட போது அந்த பகுதியைச் சேர்ந்த சங்கர் யாதவ் என்பவருடன் பப்ளுவுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் விரைவில் மோதலாக மாறிய நிலையில் ஆத்திரமடைந்த சங்கர் யாதவ் தன்னிடமிருந்த அதிக அறிவாளால் பப்ளுவின் கழுத்தை அறுத்துள்ளார். இதில் மட்டும் நின்றுவிடாமல் சம்பவ இடத்தில் பப்ளுவின் தலையை துண்டித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். கொலைக்கு பின்னர் சங்கர் யாதவ் எதுவும் நடக்காதை போல பப்ளுவின் துண்டிக்கப்பட்ட தலையை கையில் எடுத்துக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன.
இந்தியாவில் மில்க் ஷேக்கில் விஷம் கலந்து தந்தையை போலீஸ் தலைமை காவலராக பணிபுரிந்த தந்தையை மகள் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் மகாராஷ்டிராவின் சந்திராபூர் மாவட்டத்தில் போலீஸ் தலைமை காவலராக ஜெயந்த் பல்லாவரி என்பவர் பணியாற்றி வந்தார். கடந்த 2023 மார்ச் 25 சந்திராபூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பணியில் இருந்த ஜெயந்த் பல்லாவதி திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ஆரம்பத்தில் இது தற்செயலான மரணம் என கருதப்பட்டது. ஆனால் அவர் சொந்த மகளால் நூதன முறையில் கொலை செய்யப்பட்டமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இவர்களின் திருமணத்துக்கு தந்தை ஜெயந்த் கடும் எதிர்ப்பு வெளியிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஆர்யா தந்தையை கொலை செய்ய திட்டமிட்டார். சம்பவத்தன்று தந்தை வேலைக்கு செல்லும் முன் ஆர்யா அவருக்கு விஷம் கலந்த மில்க் ஷேக்கை கொடுத்தார். அதை குடித்து சிறிது நேரத்தில் ஜெய்காந்த் பணியிடத்தில் மயங்கி விழுந்தார். தந்தை இறந்த பின் ஆர்யா கருணை அடிப்படையில் போலீஸ் வேலை பெற்று பயிற்சியில் இருந்தார். இதனிடையே ஆர்யாவுக்கும் ஆஷிஷுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆஷிஷ் கொலை குறித்து ஆதாரங்களை போலீசாரிடம் தெரிவித்தார். இப்போது ஆர்யா தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பேருந்தில் ஏறிய பின்னர் மதுபோதையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட 3 கடற்படை அதிகாரிகள் கிளிநொச்சி காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் காங்கேசன்துறை கடற்படை தளத்தில் பணியாற்றும் கடற்படை அதிகாரிகள் விடுப்பில் தங்களின் வீடுகளுக்கு செல்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு செல்லும் இலங்கை போக்குவரத்து பேருந்தில் ஏறியுள்ளனர். அதன்பொழுது பேருந்தில் அவர்கள் ஏனைய பயணிகளுடன் குடிபோதையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட நிலையை அவதானித்த பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் கிளிநொச்சி காவல்துறைக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். அதைத் தொடர்ந்து குறித்த பேருந்தை மறித்து சோதனையிட்ட போது குடிபோதையினால் ஒழுங்கீனமாக நடந்ததை ஏனைய பயணிகள் தெரிவித்த பின்னர் குறித்த 3 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் குஞ்சுக்கால்வெளி பகுதியில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளில் பெரும்பான்மை இனத்தவரால் அத்துமீறி உப்பளம் அமைக்க முயற்சியை தடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்துக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மகாவலி பணிப்பாளர் நாயகத்துக்கு பிரதமர் அலுவலகத்தால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த அத்துமீறி உப்பளம் அமைக்கும் முயற்சியை தடுக்குமாறு வலியுறுத்தி கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் மகாவலி அதிகார சபை பணிப்பாளர் நாயகத்துக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதோடு குறித்த கடிதம் பிரதமர் கரணி அமரசூரியவுக்கும் பிரதியிடப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த கடிதத்துக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்துக்கு பிரதமர் அலுவலகத்தால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொக்குத்தொடுவாய் மத்திய கிராம அலுவலர் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளதும் நில அளவையாளர் நாயகம் அவர்களால் பேணப்பட்டு வரும் TOPO-PP 70 இலக்க நில அளவை வரைபடத்தின் இன்செட் 17, 18, 19 ஆகிய பகுதிகளுக்குரிய தமிழ் மக்களின் பூர்வீக தனியார் வயல் காணிகளையும் அதற்கிடைப்பட்ட மேய்ச்சல் தரை நிலங்களையும் மகாவலி அதிகார சபை தென்பகுதியைச் சேர்ந்த சிங்கள வர்த்தகருக்கு சட்டவிரோதமாக குத்தகைக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் லீசிங் கட்டவில்லை என்று கூறி லீசிங் நிறுவனத்துடன் மருதங்கேணி உப போலீஸ் அதிகாரி திசாநாயக்க கொடுமைப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சுமத்தியுள்ளார். கட்டைக்காட்டைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் கரைவலை மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதற்காக லீசிங் அடிப்படையில் உளவு இயந்திரத்தை கொள்வனவு செய்தார். குறித்த தேதியில் லீசிங் தொகையை கட்டி முடிக்கவில்லை என்று கூறி லீசிங் நிறுவனத்தினர் மருதங்கணி போலீசாருடன் குறித்த பிரதேசத்துக்கு நேற்று சென்றனர். இதன்போது மருதங்கணி உப போலீஸ் அதிகாரி திசாநாயக்க பெண் என்று பார்க்காமல் தம்மை மிக கேவலமாக நடத்தியதாக பாதிக்கப்பட்டுள்ள பெண் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாகிஸ்தான் கொடியேந்திய 20 கப்பல்கள் செல்ல ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின்படி தினமும் 2 பாகிஸ்தான் கப்பல்கள் இந்த நீர்வழி பாதை வழியாக செல்லும் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் கூறியுள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், இது ஈரான் அடுத்த மிகவும் நேர்மறையான மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய ஒரு நடவடிக்கையாகும். இது பாராட்டப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.